எப்பயும் இல்லாம இன்னைக்கு ஒரு சம்பவம். எப்பயும் அட்லீஸ்ட் 6 மணிக்காவது எந்திரிக்கிறவ, இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா 7:30க்கு தான் எந்திரிச்சேன். அந்த அளவுக்கு எந்திரிக்க விட முடியாத அளவுக்கு ஒரு குளிரு. எங்க ஆளு அதுக்கு மேல இழுத்து போத்திட்டு தூங்குறாரு. சரி எந்திரிச்சு சொல்றாரு 7:30க்கு மேல எந்திரிச்சு, இன்னைக்கு நீ எப்படி நம்மள பட்னி தான் போடுவ, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. பட்னியெல்லாம் வேண்டாம், நீ குளிச்சுட்டு வா, நான் தோசை ஊற்றி வைக்கிறேன், தேக்கால் தக்காளி சட்னி ரெடி பண்ணி வைக்கிறேன், சாப்பிட்டு நீ கிளம்பு, நான் மதியம் லஞ்சுக்கு கொண்டுட்டு வரேன்ட்டேன். ஓகே, இதுவும் ரொம்ப நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு கடகடன்னு வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி ஓடிட்டார். நான் அவர் போனதுக்கப்புறம் பையனை குளிச்சு விட்டு சாப்பிட வச்சு அவனை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்து முட்டைகோஸ் பொரியல் பண்ணி பருப்பு கடலைப்பருப்பு வேக போட்டு அதை முட்டைகோஸ் நறுக்கி அதை பொரியல் பண்ணுறது. முட்டைகோஸ் நறுக்கிறோம்னு கையை வேற நறுக்கிக்கிட்டேன். அதை ரொம்ப நாள் ஆச்சா முட்டைகோஸ் கட் பண்ணி, கிட்டத்தட்ட 5 to 6 month அப் டு 6 month ஆச்சு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றைக்கி எப்படியோ நறுக்கி கடைசியாக தேங்காய் பூலாம் போட்டு நல்லா ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு வச்சு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. சாப்பாடு கரெக்டாக ரெடி பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு போனால் கம்பெனிக்கே போயிட்டேன். கம்பெனிக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியாது. ஒரே ஒரு டைம் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் போகும்போது வழி காட்டணும், இந்த பக்கத்து தான் இப்படியே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அவர் சொன்னதை ஞாபகம் இருக்கே, அந்த வழியாக போய் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவசர அவசரம் கிளம்பி போனால் அன்றைக்கி தயிர் இல்லை. சரி தயிர் வாங்கிட்டு போயிடும் அப்படின்ட்டு ஒரு மார்ட்டுக்குள்ளே போனால், எப்பயுமே அவர் 10 ரூபா தயிர் எடுப்பார். நான் போன நேரமாக என்னன்னு தெரியல, 10 ரூபா தயிர் இல்லை. சரி இருக்கதான் இருக்குது, போடு 250 ml தயிர் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட அப்படியே வாங்கிட்டு போகிற வழியில் அப்படியே நிறையா ஃப்ளவர்ஸு டிசைனாக அந்த ரோடு ஃபுல்லாக காம்பவுண்ட்குள்ளே வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தேன். முட்டைகோஸ் பார்த்தீங்களா, இப்போ தான் தேங்காய் பூ போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளறியாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லா சாப்பாட்டில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிருவான், உன்னை சொல்லி திட்டணும் அப்படின்னு நினச்சி தேடுறாரு. அன்றைக்குங்க சாப்பாடு எல்லாமே செம்மையாக வந்துருந்துச்சு. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை சாப்பாடு இவ்வளோ அழகாக அன்னைக்கு வந்திருக்கான். சாம்பார்லேயும் ஒரு குறை கூட சொல்ல முடியல. அதே மாதிரி பொரியலும் அதே மாதிரி. சாப்பிட என்ன சாப்பிடன்னு போல இருக்கு, நீயே கம்மியாக கொண்டுட்டு வந்த, சின்ன பாக்ஸில் வச்சுட்டு வந்துட்ட பொரியல், பெருசில் எடுத்துகிட்டு வந்துருக்கலாமேன்னு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி சண்டை வேற. சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் ஃப்ளவர்ஸாக அழகழகாக இருந்துச்சு. நான் பார்க்கவே இல்லை இப்படி இந்த ஃப்ளவர்ஸ்லாம், அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. போயிட்டு வருவாக்குல அவங்க கம்பெனியோட நேம்ஸ் மட்டும்தான் வெளியிலேருந்து பார்க்க தெரிஞ்சிச்சு. உள்ள கம்பெனிஸ்குள்ளெல்லாம் நான் உள்ளே போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி போட்டேன்னா வாட்ச்மேன் வந்து ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க, ஐடி கார்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் அந்த ரோடு சைடு இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் தெரியுது டெக் பார்க்குன்னு சொல்லி அந்த ஒரு சாப்பாடை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. வீடியோக்குள்ளே வயான்னா அதெல்லாம் நான் வர முடியாது, நீங்கள் அதெல்லாம் என்னை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. நான் ஒரு சவால் விட்டுருக்கேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வீடியோக்குள்ளே வர்றேன்னு சொல்லி என்கிட்ட கேட்ப பாரு அப்படின்ட்டு அங்கேருந்து விடுன்னு ஓடி வந்தால் நம்ம ஆளை வந்து கூட்டிகிட்டு வர டைம் ஆயிடுச்சு. பாய்.